பட்டை 2, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் சோம்பு 1 ஸ்பூனு, பச்சை மிளகா 2, கிராம்பு 2, தக்காளி 2, வெங்காயம் 2, எண்ணெய் போட்டுக்கலாம். பட்டை 2 கிராம்பு, 1 ஏலக்காய், சோம்பு 1 ஸ்பூனு, இப்போ வெங்காயம் போடலாம். சிக்கன் கிரேவிக்கு நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் ஒரு 1/2 கிலோ. இந்த சிக்கனில் மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூனு, உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி பெரிய பெரிய பீஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 விசில் விட்டு வச்சுருக்கேன். இப்போ தக்காளி போட்டுட்டேன். கொஞ்சம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு, தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா 1 ஸ்பூனுக்கு போட்டுக்கணும். எனக்கு அளவு தெரியும், அதனால் நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும் நீங்கள் செய்யும்போது. ஏற்கனவே ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச சிக்கனை இதில் போட்டுக்கலாம்.
இதில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஒரு தக்காளி வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் நம்ம பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். பார்த்தீங்களா, கலரே அழகாக இருக்குது. இது பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால குக்கரில் 2 விசில் விட்டுருக்கோம். என்ன செய்கிறோம், இந்த சிக்கனை நல்லா மூடி வச்சு நல்லா சுண்ட வற்றணும். சரிங்களா? இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா சிக்கனை வேகட்டும். வாங்க இப்போது எந்த அளவுக்கு வெந்திருக்கு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா தலைன்னு இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி நல்லா ட்ரையாக நம்ம திருப்பி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூனு பெப்பர் பவுடர், அப்புறம் சும்மா ஒரு ஸ்பூனுக்கு நெய். இது இன்னும் மசாலா மாதிரி நல்லா ட்ரை ஆகணும். நல்லா சிம்மில் வச்சு இன்னும் இது நல்லா ட்ரை ஆகணும். வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இப்போ திறந்து பார்க்கலாமா? ஆஹா, சிக்கன் கிரேவி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் மல்லித்தழை போட்டு அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்களா? இப்போ சிக்கன் கிரேவி ரெடி. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க.